நாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? ஆனால் அவருடைய மத கொள்கை நமக்கு முரணாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆமாம், அவருடைய போதனைகள் மிகவும் நியாயமானதாக இருக்கின்றது. நியாயமானதா? இன்று நடந்த குழப்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? தேவாலயத்தில் மிருகங்களின் விற்பனை நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். மக்களுக்கும் அதில் விருப்பம் இல்லை என்பது புதிதான ஒரு விஷயம் இல்லையே. அதற்காக தேவாலயத்தில் நடந்த சம்பவம் நாளைக்கு எந்த மாதிரி உருவெடுக்கும்? மேலும் அவர் தன்னை யூதர்களின் தலைவன் என்று சொல்லிக் கொள்வதை நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? இது அவருடைய சீடர்கள் அவருக்கு அன்பாக கொடுத்த பட்டம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, அவர் அதை மறுக்கவில்லை. இந்த குற்றத்திற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நான் சொல்வதை சிந்தித்து பாருங்கள். ஒரு தேசமே ஒரு மனிதனுக்காக அழிவதை விட ஜனங்களுக்காக ஒரே ஒரு மனிதன் சாவதென்றால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் தான். நாசரேத்தூர் இயேசுவால் நம்முடைய தேசத்திற்கு நன்மை ஏதும் வந்துவிடப் போவதில்லை. அவனை ஒழித்து கட்ட வேண்டும். அதையும் நாம் விரைவாக செய்ய வேண்டும். தேவாலயத்தில் நடந்த குழப்பத்திற்கு பிறகு அவன் எங்கிருக்கிறான் என்பது தெரியவில்லை. ஆனால் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட முடியும் என்று நம்புகிறேன்.